ஸோ ஃபர்ஸ்ட் அப்டேட்லேருந்து இப்போ வரைக்கும் கரண்டாக ESPN பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்டாக நம்பர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆயிருக்கு. ஸோ ESPN இப்போ வரைக்கும் கரண்டாக WWE வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்காங்க. அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெசுல் பல்லுசுவாலேருந்து ஒரு வருஷத்துக்கு எல்லா பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுற ரைட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க. அந்த டீல் வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருந்துச்சு. அதில் ஆல்சோ நான் ப்ரீவியஸ் அப்டேட் வீடியோலே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம ரெசுல் பல்லுசுவாவில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகல. அந்த பேப்பரே ஒரு ஃபெயிலியர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதன் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ESPN ரேட்டிங்ஸும் கொடுத்துருந்தாங்க. பயங்கரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா ESPN டிசப்பாயின்மெண்ட்ல இருந்தாங்க. வந்து பார்த்தா பார்த்துருந்தோம். இப்போ வரைக்கும் கரண்டா ESPN வைஸ் வந்து பார்த்தா இப்போ வரைக்கும் கரண்டா நியூஸஸ் வந்து பார்த்தா நமக்கு ரெஸ்லிங் அப்சர்வர் பார்த்தா சொல்லியிருக்காரு. ஒரு ரெஸ்லிங் அப்சர்வர் கிடையாது, இவர் வந்து பார்த்தா டேவ் மில்சர் தான் வந்து பார்த்தா சொல்லியிருக்காரு. டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ இதே மாதிரி ரேட்டிங்ஸ் போயிட்டு இருந்துச்சுன்னா ஸோ ESPN அவங்களுடைய கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணிடுவாங்களாமா. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதை வந்து பார்த்தா சொல்லியிருக்காங்க. ESPN வந்து பார்த்தீங்கன்னா உங்களில் நிறைய பேர் தெரியாதவங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிறேன். ESPN ஒரு பெரிய நெட்வொர்க். ஸோ இப்போ வரைக்கும் கரண்டா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு அதாவது நம்ம WWE மாதிரி ஒரு மார்ஷியல் ஃபீல்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா WWE பெரிய டீலாக இருந்தாலும் ESPNக்கு ஒரு சின்ன டீல் தான். நான் ESPNக்கு இது ஒரு சின்ன டீலாக தான் இருக்கும். ஏன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பேப்பர் யூஸ் மட்டும் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ESPN மல்டிபிள் ஸ்போர்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஜுஜுபி மேட்டர் தான் சொல்லணும். ஸோ அவங்க எதிர்பார்த்தது வயசு இப்போ வரைக்கும் கண்ட நம்பர்ஸ் எதுவுமே ட்ராப் ஆகல. இப்போ தான் கிரவுன் ஜுவல் 2வது பேப்பரையும் வந்து பார்த்தீங்கன்னா நடத்திருக்காங்க. ஸோ ரெசல் பல்லுசா ஒரு பெரிய ஃபெயிலியராக போயிருந்துச்சு. இப்போ வரைக்கும் ஒரு கிரவுன் ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் சக்ஸஸ் தான். ஏன்னா B ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க நல்ல வயசு போயிட்டு இருக்கு இப்போ கண்டா 1 இயருக்கு அவங்க பார்ப்பாங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மொக்க பேப்பரையோ WWE வந்து பார்த்தீங்கன்னா தள்ளிக்கிட்டு இருந்தாங்கன்னா WWE கிட்ட இருந்து ESPN இந்த கான்ட்ராக்டை வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்கன்றத டேவ் மில்சர் பார்த்தீங்கன்னா சொல்லி